இவர் எப்படி பிரதான ஆசாரியராக மாறினார் என்றால், நியாயப்பிரமாண காலத்துல ஆரோனை அழைத்தது போல அழைக்கப்பட்ட அழைப்பல்ல இவருக்கு தேவனுடைய திருவுள சித்தத்தில் இருந்த அந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி உண்டான பிரதான ஆசாரியராக இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோ ஒரு பாவமும் இல்லாத பரிசுத்த தேவகுமாரன். அவருக்கு தேவன் ஒரு ஆசாரியத்துவத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். அது ஆரோனை பார்க்கிலும் பல கோடி மடங்கு விசேஷித்த மகிமை உடைய ஆசாரிய ஊழியமாக இருந்தது. அல்லேலூயா. அந்த ஆசாரிய ஊழியம் என்னவென்றால், மனிதர்களை பாவத்திலிருந்து மீட்டு நீதிக்குட்படுத்தி அவர்களை எல்லா பயங்களை நீக்கி சமாதானத்திற்குள்ளாக நடத்த வேண்டும். இந்த மனுகுலத்திற்கு நித்திய ரட்சிப்பை கொடுத்து நித்திய ராஜ்யத்தில் கூட்டி சேர்க்கிறதற்கு ஒரு பாவமும் இல்லாத பழுதற்ற ஆடாகிய இயேசு கிறிஸ்து என்கிற தேவகுமாரன் சிலுவையிலே பலியிடப்பட வேண்டும். அதுதான் அந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி உண்டான பிரதான ஆசாரிய ஊழியம். அல்லேலூயா. இந்த ஆசாரிய ஊழியத்தை செய்ய இயேசு கிறிஸ்து ஒருவராலே தான் கூடும்.